நம்ம செய்ய போறது உளுந்தங்களி. உளுந்த வறுத்துக்கணும். அரிசியை வறுத்துக்கணும். ரெண்டும் ஆறிட்ட பிறப்பு மாவை ஆட்டிக்கணும். அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலரி விடணும். ஒரு கிளாஸ் உளுந்துக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கட்டி ஆகாத மாதிரி கலந்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலரி விடணும். ஃப்ளேம் தான். அப்புறம் சர்க்கரை தேவையான அளவு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுனே இருக்கணும். கிண்டிட்டே அதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்து வச்சிங்க, நல்லெண்ணெய். அப்புறம் நெய் உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம். நெல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். நெல்லெண்ணெயில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் திருப்பி அதே ப்ரொசீஜர் தான். கலந்துக்கினே இருங்க. உங்களுக்கு வேலை இல்லைன்னா கலந்துக்கினே இருங்க. இது ரொம்ப கஷ்டம். ஈஸின்ட்டு நான் செஞ்சேன், ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். கையே வலிக்குது. அப்போ தான் தெரியுது எங்கள் அம்மா ஞாபகம்லாம் வந்துச்சு. கிண்டு 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 உங்களுக்கு வேலை இல்லைன்னா கலந்துக்கினே இருங்க. கிண்டு இது ரொம்ப கஷ்டம். அது அல்வா பதத்தில் வரும். ரெடி ஆகிட்ட பிறப்பு நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிடலாம்.